நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 6வது வசனமும் 29வது அதிகாரம் 15வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பாருங்கள், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடக்கணும். அப்படி நடத்துவீர்களே ஆனால் அந்த பிள்ளை கெட்டு போகாது என்று வேதம் சொல்லுது. அந்த பிள்ளைக்கு இஷ்டத்துக்கு விடுவீர்களே ஆனால் அது அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் வெட்கத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கு. நிறைய பேர் என் பிள்ளை கெட்டு போச்சு, நிறைய கெட்ட பழக்கத்துக்குள்ள ஆயிட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த தாய்மார்களும் சரி தகப்பனார்களும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பழி யாருக்கு மேலதான் போடுவாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு மேல. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே கரெக்டா வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளை கெட்டு போகாது. சின்ன வயசுல வளர்க்கும்போது அந்த பிள்ளை செல்லம் கொடுத்து பாசம் கொடுத்து அந்த பிள்ளை கண்டிக்க அப்படியே வளர்த்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆன பிள்ளை கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிள்ளை கீழ்ப்படி வச்சு ஒரு நபர் இப்படி சொன்னார், பெற்றோர்களின் வாழ்வே பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடமா இருக்கு. பெற்றோருடைய வாழ்க்கை அதை பார்த்து தான் பிள்ளைங்க படிக்கும். பள்ளிக்கூடம் எல்லாம் ரெண்டாவது. அந்த பிள்ளை அப்படியே எல்லாத்தையுமே கவனிக்கும். உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு 2 குழந்தை ஒரு குழந்தை இருக்குதா, நீங்க புரிஞ்சுக்கிடணும் அந்த பிள்ளைக்கு நான் தான் நல்ல ஆசிரியர், நான் தான் நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கணும். வேலைக்கு போகக்கூடியதான ஒரு தாயார் டெய்லி தன் பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு இது வேலைக்கு போகும். ஒரு நாள் போயிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை கேட்குது, அம்மா 2 இயேசு இருக்கிறாங்களான்னு கேட்டுச்சு. அந்த தாயார் அதை ஒன்றும் கண்டுக்கிடல. திரும்பவும் அந்த குழந்தை கேட்டுச்சு, ஏமா 2 இயேசு இருக்காங்களான்னு. உடனே இவங்களுக்கு கோவம் வந்துட்டு, உனக்கு யார் சொல்லி அந்த 2 இயேசு? அப்ப அந்த பிள்ளை எனக்கு புதுசா வந்து டீச்சரு அப்படின்னு சொல்லி தொடங்குச்சு. வாய மூடு, டீச்சரா உனக்கு எல்லாம் தப்பா சொல்லி தரான் பாரு, இன்னைக்கு அவனுக்கு பாடு என்ன ஆகுது. நீ நேர ஆள் எங்க போச்சு, ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போச்சு. அந்த புது டீச்சர் என் பிள்ளைக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப ஹெட் மாஸ்டர் புது டீச்சர் கேட்டு, நீங்க இந்த பிள்ளைகளுக்கு 2 ஜீசஸ் உண்டுன்னு அப்படிதான் சொன்னீங்களா அப்படின்னு. அப்ப அந்த ஆள் என்ன சொன்னாரு, நான் ஜீசஸ் ஒண்ணுதான் உண்டுன்னு சொன்னேன், இயேசு கிறிஸ்துவினுடைய குணங்கள் இப்படின்னு சொன்னேன். அவருடைய பிள்ளைங்கள் எப்படி இருப்பாங்க, இயேசுவை போல அன்புள்ளவங்களா இருப்பாங்க, மன்னிக்கிறவங்களா இருப்பாங்க, பொறுமை உள்ளவங்களா இருப்பாங்க, பரிசுத்தம் உள்ளவங்களா இருப்பாங்க, திருட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. இப்படிதான் நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் 2 இயேசுன்னு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைய கூப்பிட்டேன், உனக்கு யார் 2 இயேசுன்னு சொன்னேன். அப்பதான் அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிச்சு, நான் எங்க அம்மாட்ட 2 இயேசுக்கள் இருக்கிறாங்களான்னு ஆரம்பிச்சேன். எங்க அம்மா என்னைய பேச விடல. அது வேற ஒன்றும் இல்ல, எங்க சார் என்ன சொல்லியிருந்தாரு, இயேசுனா பரிசுத்தம் உள்ளவர், அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னார். எங்க அம்மாவும் இயேசும்பாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க, ஆராதனைக்கு போவாங்க, வேதெல்லாம் படிப்பாங்க. ஆனா எங்க அம்மா எப்படி டெய்லி சண்டை போடும், டெய்லி பொய் சொல்லும், எல்லா தப்பும் செய்யும். ஆனா நானும் இயேசு புள்ளன்னு சொல்லும். அதனாலதான் குழம்பி போய் எங்க அம்மாட்ட கேட்டேன், எம்மா 2 இயேசு இருக்காங்களா? தாய்க்கு இடி விழுந்துச்சு. அந்த பிள்ளைங்க உங்களை தான் பார்க்க. முதல் பள்ளிக்கூடமே பெற்றோர்கள் தான். இத்தனை பெற்றோர்களுக்கு நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா ஜீவிக்கணும்னு என்ன இருக்குன்னு கிடையாது. என்ன இருக்கு அது பிறகு பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு நிறைய சேர்த்த பிறகு பார்க்கலாம், பிள்ளைகளை பெரியவர்களை படிக்க வச்ச பிறகு பார்க்கலாம், இல்லைன்னா பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்ச பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரட்சிப்பை, அந்த பரிசுத்த ஜீவியத்தை நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே தள்ளி போடுறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியல, நீங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுனால, நீங்க செல்போனுக்கு அடிமையா இருக்கிறதுனால, நீங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறதுனால உங்க பிள்ளைங்களை நீங்க கெடுக்கிறீங்க. உங்களுக்கு குழந்தை பிறகுதா நீங்க செய்ய வேண்டியது முதல் காரியம், தேவ சமூகத்தில் அழுது ரட்சிக்கப்படும், பரிசுத்தமாகணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாவ கிரியைகளும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தேவனுக்கு பிரியமே இல்லாத எல்லாத்தையும் மாற்றி நீங்க ரட்சிக்கப்படுறதுக்காக தான் முதல்ல ஜெபம் பண்ணணும். ஏன்னா இப்ப அதை விட்டுட்டீங்க, பணம்னு சொல்லி போறீங்க. அந்த பிள்ளை என்ன ஆகுது, உங்களுடைய அவ்வளோ கெட்ட குணத்தையும் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை எங்க போறிய, வேலைகளுக்கு போறிய. பிள்ளை என்ன சொல்றீங்க, சின்ன வயசுல ஸ்கூல்களுக்கு எல்லாம் இருக்கும்போது யோகா கிளாஸ், கராத்தே கிளாஸ், மியூசிக் கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் சொல்லி எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை அனுப்பி விடுறீங்க. வளர்ந்த பிறகு பிள்ளைய அதனை கூப்பிட்டு அது என்ன செய்யுது, நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கேன். ஏன், அதுக்கு என்னன்னே தெரியாது. அப்ப அந்த வளர்ப்பு சரியில்லாம இருக்கிறதுனால, நீங்க முன்மாதிரியா இல்லாதனால உங்க பிள்ளை கெட்டு போகுது.